அனைவருக்கும் வணக்கமுங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. மாதா, பிதா, குரு இந்த மூன்றும் தான் தெய்வம். அதே மாதிரிதான் இனம், மொழி, மதம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய அடையாளம், அங்கம். இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக அதிக பாடுகள் பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்ததுல நம்ம முக்குளத்து சமுதாயத்து மக்களுக்கு அதிக பங்குகள் உண்டுங்க. வெள்ளையனை முதலாக எதிர்த்தது மாமன்னர் பூலித்தேவருங்க. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் எனக்கு இந்த உயிர் பிச்சை கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட உயிரை எனக்கு வேண்டாம் என்று அந்த உயிரை மாய்த்து கொண்டவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். தமிழ் பெண்களுக்கு வீரத்திற்கு அடையாளம் வீரமங்கை வேலுநாச்சியார். அதே மாதிரிதான் கல்வி தந்தை முக்கியத்தேவர் அவர்கள். இவர்களுடைய வழியில தான் இன்றைக்கு நிறைய தேவர் பேரவைகள், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் பேர்ல ஏகப்பட்ட பேரவைகள். அதுல முதலாக பேரவை என்று ஆரம்பிச்சது சினிச்சாமி தேவர். சினிச்சாமி தேவர்லாம் நாம் யாருமே மறந்து விடவே கூடாது. அந்த காலகட்டத்துல கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் பயங்கரமா இருந்தது. எல்லாத்தையும் பேஸ் பண்ணார். சென்னையில தேவர் ஐயாவுடைய சிலையாக ஆகட்டும், தேவர் ஐயாவுடைய பெயரில் மண்டபமாகட்டும் அமைப்பதற்கெல்லாம் முழு காரணம் நம்ம சினிச்சாமி தேவர். அதே மாதிரிதான் நம்ம தாத்தா சேதுராம பாண்டியன் தென் மாவட்டத்தில் கொடிகட்டி பறந்தார். மாபெரும் அரசியல் சக்திகள்லாம் அவரை கண்டாலே பயப்படும். அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்கின்றார்களோ அந்த கட்சி தான் தென் மாவட்டத்தில் ஜெயிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அவருடைய பேரன் இன்றைக்கு ஏஎம் மூர்த்தி தேவர் களத்திலே இறங்கியிருக்கிறார். அதாவது தேசிய தலைவர் என்கிற படம், ஐயாவுடைய படம் முடங்கி கிடந்தது, வெளிவிட முடியாமல் இருந்தது. அதை உடைத்தெறிந்து அந்த படத்தை வெளியிட்டதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏஎம் மூர்த்தி தேவர். அதே மாதிரிதாங்க ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள், அவருடைய சகோதரர் பிரேம்குமார் வாண்டையார், அவரும் ஒரு நேரத்துல கொடி கட்டி பறந்தவர். அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, அவரை ஆதரவு கொடுங்கள் என்று கெஞ்சினாங்க. அதே மாதிரி அவருடைய வழியை இன்றைக்கு பயன்பற்றி கொண்டிருப்பவர் தான் அவருடைய சகோதரர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள். அதே மாதிரிதாங்க அந்த சண்முகா பாண்டியன் புலி பேச்சுல எந்த தலைவனாலும் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல சண்முகா பாண்டியன் மாதிரி பேச முடியாது. அவ்வளவு ஒரு போல்டான ஆள். ஸோ அப்படி அதனுடைய அடிப்படையில இன்னும் நிறைய இருக்குங்க அமைப்புகள். பார்த்தீங்கன்னா கருணாஸ் தேவர் அம்மா அவர்கள் கூப்பிட்டு போட்டியிட சொன்னாங்க, போட்டியிட்டார். அவர் போகின்ற ஒரு சில ஊர்களில் தேவரையாவுடைய கொடியை இறக்கிட்டு வாங்கினாங்களாம். கருணாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஓட்டு போட்டு நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் சமுதாயத்து மக்கள் இருக்காங்க, அந்த சமுதாயத்து மக்களைத்தான் நம்பி நான் இறங்கியிருக்கேன், அவங்க ஓட்டு போட்டாலே போதும். அதே மாதிரி வெறி கொண்டு கருணாஸ்க்கு அவ்வளவு பேரும் ஓட்டு போட்டாங்க. ஒரு குறுகிய காலத்துல எம்எல்ஏ ஆனார். சாதனை இது. அதே மாதிரி திருவைகுண்டம் சுரேஷ் தேவர் அவர்கள் இன்றைக்கு கனிமொழி அம்மா கூட நேரடியாக போன்ல பேசுவார். சாதனை தான் இது. அதே மாதிரிதான் பேச்சுமுத்து தேவர் இன்றைக்கு சமுதாயத்துக்காகவே பல செயல்களை செய்தவர் பேச்சுமுத்து தேவர். அவரு சாதாரணமான. அதே மாதிரிங்க நேதாஜி சுபாஷ் சேனை வழக்கறிஞர் மகராஜன், அவரையும் சாதாரணமா எடை போற்ற முடியாது. இன்னைக்கு கை கால்கள் உடைப்பு, பல்லை புடுங்குவது காவல்துறையினர், அது இன்னைக்கு இல்லை. பல்லை புடுங்குவதை அடியோடு ஒழித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா வழக்கறிஞர் மகாராஜன் தேவர். பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்ம பவானி வேல்முருகன், அவரு இப்போ வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார். தன்னையே சமுதாயத்துக்காக
அர்ப்பணித்துக் கொண்டு விட்டார், அப்படிதான் சொல்ல வேண்டும். அடுத்தால இப்போ ஏழைகளின் ஒருவன் குமார் தேவர், அவருடைய கோரிக்கை அவ்வளவு பெருசுலாம் இல்ல. நாங்குநேரி தொகுதியை கைப்பற்றணும், அதுக்கான வேலைகளை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். கைப்பற்றுவாரா கைப்பற்றலையா என்பதெல்லாம் பின்னாடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறலாமா அப்படிங்கிறது போல ஏங்க சொல்ல முடியாதுங்க. அதாவதுங்க, விஜய் தமிழ்நாட்டில் சிஎம்மா உட்காரணும் அப்படின்னு தலையெழுத்துல எழுதியிருந்தால் எந்த கொம்பனாலையும் அதை மாற்றவே முடியாது. அதே மாதிரி குமார் தேவன் நாங்குநேரியில சட்டமன்ற தொகுதியில ஜெயிக்கணும்னா ஜெயிச்சுதான் ஆகணும். அதை யாராலையும் மாற்ற முடியும். யாரையும் சாதாரணமாக மட்டும் எடை போட்டு விடவே கூடாது. சரிங்க, இப்போ இதையெல்லாம் இதை ஏன் சொல்ல வரான்னு பாக்குறீங்களா? இவங்களுக்கு ஊடையில ஒருத்தருங்க, அவர் என்ன கட்சின்னு கேட்டீங்கன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம், KM இசக்கிராஜா தேவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சமுதாய கட்சியை குறுகிய காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் கையை நீட்டினார்னா, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னார்னா 6 லட்சம் ஓட்டுல இருந்து 7 லட்சம் ஓட்டுகள் ரெடியா இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு சங்கரங்கோயில் ஆகட்டும், வாசுதேவநல்லூர் ஆகட்டும், தென்காசி தொகுதி ஆகட்டும், தேனி ஆகட்டும், இது மாதிரி நிறைய இடத்துல அவருக்குன்னு 6 லட்சத்துல இருந்து 7 லட்சம் வாக்குகள் ரெடியா இருக்கு. அவர் யாரை கை காட்டுறாங்களோ அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்ப இந்த இசக்கிராஜா தேவர் யார் அப்படின்னு கேட்கிறீங்களா? இதை நீ கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இசக்கிராஜா தேவர் யார் அப்படின்னு நான் சொன்னாக்கி சொல்லாத அப்படிம்பீங்க. ஏன்னா இன்னைக்கு அவர் பிரபலமாயிட்டார். சமீபத்துல இயக்குனர் முத்தையாவை பத்தி ஒரு 5-6 கேள்விகளை கேட்டார். அது இன்னைக்கு இணையதளத்துல பாத்தீங்கன்னா யூடியூப்ல புள்ள ட்ரெண்டிங் ஆயிட்டு. எந்த யூடியூப்பை பார்த்தாலும் அவர் தான் போடுறார். அதே மாதிரிங்க, இன்னைக்கு அவரு எந்த ஊர்ல சமுதாயத்துக்கு சார்ந்தவர்களுக்கு யாருக்கு பணக்காரனோ ஏழையோ அன்னாடங்காட்சி பிரச்சனைனா உடனே ஓடி போத இன்னைக்கு அவர் நம்பர் 1 இருக்கிறார். உதாரணத்துக்கு சமீபத்துல பனகுடியிலங்க ஒரு ஏழை மாணவன் லட்சுமணன் ஒரு கொலகார பாவியால கொலை செய்யப்பட்டான். அந்த பையனுக்கு உடனே போய் ஸ்பாட்டுக்கு போய் நிதியை வாங்கி கொடுத்தார். அப்பாவு அவர்கள் கூட உட்கார்ந்து பேசி வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி இது மாதிரி எந்த மாதிரி ஏதான விஷயமானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி உடனே வாங்கி கொடுப்பார். இன்னைக்கு அவர் நம்பர் 1 இருக்கிறார். அவர் கல்வி அதிகம் இல்லை, ஒரு சாதாரண ஆட்டோ தான் ஓட்டுனார். அவர் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படி இருந்தாலும் அவரை இன்னைக்கு சமுதாய மக்களுக்கு பிடிச்சிருக்கு. எங்க போனாலும் கூட்டம். சென்னையிலங்க கோயம்பேடு மார்க்கெட்டுல தம்பி மணிகண்டன் ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டிருந்தார். என்ன கூட்டம்! சென்னையில யாருமே இதுவரைக்கும் இவ்வளவு கூட்டத்தை எந்த ஒரு தலைவனுக்கே யாருமே கூப்பிட்டதில்லை. பெரிய ஆச்சரியம். நான் இங்க சொல்லல, தென் மாவட்டங்கள்ல அவரு குறைஞ்சது அவருக்கு 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு. இப்ப கேள்வி என்னன்னா, நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அதுல தேவமாரோட கோரிக்கை, முக்கிய கோரிக்கைகள்லாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கணும். தேர்தல் அறிக்கையில் இல்லாம வாயில் சொன்னா யாருக்கும் இசக்கிராஜா போய் வாக்களிக்க சொல்ல மாட்டான். அதனால நீங்க எல்லாரும் நம்பி இருங்க. நான் நிக்கக்கூடிய இடம் எல்லாமே நான் யாரு கூட நிக்கணும், இல்லனா தனிச்சு நிக்கணும். இந்த 7 லட்சம் ஓட்டும் யாருக்கு? இதான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கோரிக்கையை வைக்கிறார். அந்த கோரிக்கையில சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்கு, பட்டியலா இருக்கு. இந்த கோரிக்கைகளை எல்லாம் யார் நிறைவேற்றுகிறேன் அப்படி என்று சொல்லி என்னை தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணியாக வாருங்கள் அப்படி என்று அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் கட்சிகளை பார்க்க மாட்டேன், மதங்களை பார்க்க மாட்டேன். திமுகவா இருந்தாலும் சரி,
அதிமுகவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, ஏன் விஜய் கட்சியா இருந்தாலும் சரி, நான் வருவதற்கு தயார். அப்படி இல்லை, எங்களுடைய கோரிக்கையை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தனிச்சு போட்டிடுவேன். 25 இடங்கள்ல தனிச்சு போட்டிடுவேன் அப்படி என்று தைரியமாக தில்லாக பேட்டி கொடுத்தார். இப்ப இந்த ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் யாருக்கு என்பது இசக்கி ராஜா தேவருடைய கையில தான் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.